அணுசக்தி போட்டி காரணமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளின் தொடர் தாக்குதலால் ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி கமோனி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கச்சா எண்ணெய் விலை சீரற்ற நிலையில் உள்ளது. பல நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரான் புரட்சிகர காவல் படை இடையே கலாசார கருத்து பரிமாற்றம் நடந்து வருகிறது. அதன்படி ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்கவும், எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை தெஹ்ரான் விரும்புவதாகவும் இந்த நிபந்தனைகள் ஏற்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போரில் திறம்பட வெற்றி பெற்றதாக கூறினார். தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்குள் விளைவு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க படைகள் பணியை முடிக்க தொடர்ந்து ஈடுபடும். அமெரிக்க இராணுவம் ஏற்கனவே வெற்றியை பெற்றுள்ளது என்று கென்டக்கியின் ஹப்ரானில் நடந்த நிகழ்வில் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் உடனான போரில் அமெரிக்க இராணுவம் பல்வேறு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க இராணுவ மத்திய கட்டளை தலைவர் பிராண்ட் கூப்பர் தரவுகளை விரைவாக ஆய்வு செய்ய ஏஐ கருவிகள் உதவுவதாக தெரிவித்துள்ளார். பல மணி நேரம் அல்லது நாட்கள் எடுக்கக்கூடிய தரவு ஆய்வுகளை ஏஐ மூலம் சில நொடிகளில் எடுக்க முடிகிறது. இது எதிரியை விட வேகமான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. ஆனால் இலக்குகளை தாக்குவது குறித்த இறுதி முடிவை எப்போதும் மனிதர்களே எடுப்பார்கள் என்றும் கூப்பர் தெரிவித்தார். பிப்ரவரி 28 முதல் தொடங்கி நடைபெற்று வந்த இந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை 1300 பேர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் தெற்கு ஈரானில் உள்ள பெண்கள் தொடக்க பாடசாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 175 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். பாடசாலையை தாக்கியது அமெரிக்காவின் டோமாஹாக் ஏவுகணை என்பதற்கான வீடியோ மற்றும் சேட்டலைட் ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. பழைய உளவு தகவல்களால் தவறுதலாக இராணுவ தளத்திற்கு பதிலாக அருகிலுள்ள பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அமெரிக்க இராணுவம் உள் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த பழைய உளவு தகவல்களை ஏஐ தான் வழங்கியதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒருவேளை ஏஐ வழங்கிய தவறான தகவலால் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம். இது மனித குலத்திற்கே முக்கிய எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க இராணுவத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்த முயன்று வருகிறது. தனது ஏஐ மாடல்களை தானியங்கி ஆயுதங்களாகவோ அல்லது உளவு வேலைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது என்று ஆந்த்ரோபிக் நிறுவனம் மறுப்பு காட்டியது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்தை சப்ளை சைனா ரெஸ்ட் என ட்ரம்ப் நிர்வாகம் பட்டியலிட்டது. சப்ளை அந்த ஒப்பந்தத்தை ஓப்பன் ஏஐ கைப்பற்றியது. இதற்கிடையே இராணுவத்தில் கட்டுப்பாடற்ற முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து சீனா எச்சரித்துள்ளது. சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியாங் பிங் கூறுகையில், மற்ற நாடுகளின் இறையாண்மையை மீற ஏஐயை பயன்படுத்துவது மரணத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை சிதைப்பதாகும். இந்த நிலை தொடர்ந்தால் டெர்மினேட்டர் திரைப்படத்தில் வருவது போல இயந்திரங்கள் மனிதர்களுக்கு எதிராக திரும்பி உலகம் அழியும் சூழல் நிஜமாகிவிடும் என்று எச்சரித்தார். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 3 நிபந்தனைகளை அறிவித்துள்ளார். மேலும் வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிரான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து புதன்கிழமை இரவு எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்கவும், எதிர்கால ஆக்கிரமிப்பிற்கு எதிரான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை தெஹ்ரான் விரும்புகிறது என்றும் குறிப்பிட்டார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேசிய போது பிராந்தியத்தில் அமைதிக்கான ஈரானின் உறுதிப்பாட்டை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன். சியோனிச ஆட்சி மற்றும் அமெரிக்காவால் தூண்டிவிடப்பட்ட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி
ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பது, இழப்பீடுகளை வழங்குவது மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்பிற்கு எதிரான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள் தான் என்று அவர் கூறினார். ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகள் என்றால் என்ன என்பதை அவர் விரிவாக கூறவில்லை என்றாலும் அமைதியான அணுசக்தி திட்டத்தை உருவாக்குவதற்கான உரிமை அதற்கு உள்ளது என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாடு அணு ஆயுதத்தை தேடுவதாக குற்றம் சாட்டுகின்றன. குவைத், கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்த நிலையில் போர் 13வது நாளை எட்டியுள்ளது. வளைகுடா நாடுகளின் மீதான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றியும் உள்ளது. ஈரானின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐநா கூறியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கே எதிரான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த கோரிய தீர்மானம் 13 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐநா தீர்மானத்தில் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச வழித்தடத்தை மூடுவது, தடுப்பது அல்லது வேறு விதமாக தலையிடுவதை நோக்கமாக கொண்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசின் எந்தவொரு செயல்கள் அல்லது அச்சுறுத்தல்களை கண்டிக்கிறது. ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்கியுள்ளது. உலக எரிபொருள் வர்த்தகத்திற்கான முக்கியமான கடல் பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது இஸ்லாமிய குடியரசு துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இது உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக குஜராத் துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டின் சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இந்நிலையில் இந்திய கொடி ஏந்திய கப்பல்களை ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் செல்ல அனுமதி அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரக்சியுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இந்தியாவின் கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில் பாதுகாப்பாக செல்வதாக தகவல்கள் வெளியாகியும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.